பெருமழை பெருவெள்ளத்தால ஏரல் பெருராட்சியே பெரும் பாதிப்படைஞ்சிருக்கு. இங்க மக்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு 500 கோடிக்கு மேல அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க. இந்த பாலம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப கட்டப்பட்ட பாலம், 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம். திமுக ஆட்சிக்கு திறந்திருக்காங்க. அந்த பாலம் இன்றைக்கு சிதைந்திருக்கு. அந்த அளவுக்கு தரமற்ற முறையில் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நஞ்சை நிலங்கள்லாம் வீடு கட்ட அனுமதிக்கிறதுனாலையும் அந்த பெரும் வெள்ளத்திற்கு காரணமாக இருக்குன்னு இங்க உள்ள வர்ற வழியில நான் பார்த்த ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் என்னிடம் சொன்னார்கள். இந்த பேரூராட்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் 3வது பெரிய பேரூராட்சி, வியாபார ஸ்தலமும் கூட. இங்க விரைவில் சகஜ நிலை திரும்புறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எல்லா முயற்சிகளையும் செய்து பழைய நிலைமைக்கு ஏரல் பேரூராட்சி திரும்புவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலம் ஏரல் பகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பொதுவாக மக்கள் மத்தியில் நான் 2 நாளா பார்க்கிறப்ப அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மந்தகதியில் இருப்பதாக ஃபீல் பண்றாங்க. குறிப்பா நேற்று தூத்துக்குடி பெரிய பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனப்ப கூட இன்னும் நிறைய இடங்கள்ல இடுப்பளவு தண்ணீர் இருக்குது. தூத்துக்குடியில பக்கத்தில் உள்ள மாப்பிள்ளை ஊரணி, தூத்துக்குடியிலேயே சண்முகபுரம் போன்ற செண்பகபுரமா அங்கெல்லாம் முத்தம்மாள்புரம் அங்கெல்லாம் இடுப்பளவு தண்ணீர் நிற்குது. மக்கள் உணவு கூட வழி இல்லாமல் இங்கே வருகின்ற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எங்களை பார்த்துட்டு போறாங்க, நிறுத்தி கூட பேசலன்னு நேற்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த நிலைவெல்லாம் மாறி மக்கள் சகஜ நிலைமைக்கு வருவதற்கு அரசாங்கம் மிகவும் வேகமாக செயல்பட்டு இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்புவதற்கு, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கோரிக்கை. உயிரிழப்புகள், ஆடு மாடுகள் இழப்பு, விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பெரிய இழப்பு மக்களுக்கு. அதனால 6000 ரூபாய் என்பதை அரசு மறுபரிசீலனை செய்து கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட. அதான் உங்க சார்பா இது பெரும் மழை பாதிப்பு, வெள்ள பாதிப்பு. இதை மத்திய அரசாங்கம் இந்த பகுதி குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற மழை பெய்ததா சொல்றாங்க. அதை போன்ற பெரும் மழை 100 சென்டிமீட்டர்லாம் காயல்பட்டினத்தில் பெய்திருக்கு. இங்கெல்லாம் 90 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்திருக்கு. ஏரிகள், குளங்கள் எல்லாம் உடைஞ்சிருக்கு. குளங்களுடைய கரைகள் எல்லாம் நல்லா ஸ்திரமா இனிமே அமைக்கப்படணுங்கிறத அரசாங்கம் செய்ய வேண்டும். அணைகள்லாம் நிரம்பி திறந்து விடப்பட்ட நீர் இந்த பகுதிகளில், பல்வேறு பகுதிகளில், கிராமங்களில் இன்னும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால இதை மத்திய அரசாங்கம் இது பேரிடர் என்றுதான் அறிவிக்க வேண்டும். அது செய்தது. இதற்கு இன்னும் நிதியை தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கொடுத்து இந்த பகுதி இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா உதவிகளையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். மாநில அரசாங்கமும் தொடர்ந்து முயற்சி செய்து இந்த பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லாவித உதவிகளையும் செய்ய வேண்டும். மத்திய அரசு போதுமான நிதி வழங்கப்படவில்லை, அதனால தான் தமிழக அரசு நிதி உதவி எல்லாமே குறைவா இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழக அரசு வைக்குது. போதுமான
நிவாரணம் செய்ய முடியல அப்படின்னு. மாநில அரசு தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுங்க அப்படிங்கிறாரு. திராவிட மாடல் ஆட்சியை மத்திய அரசு எந்த அளவுக்கு தேவை என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். மத்திய அரசாங்கமும் மாநில அரசுகளுக்கு உதவி செய்ய வேண்டும். சுமூகமான உறவை ஏற்படுத்தி அதன் மூலம்தான் மக்கள் பயன்பெற முடியும். அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, முறை தவறி பேசுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு உதயநிதியை பதிலளிச்சிருக்காப்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்கெல்லாம் அது ஊரே எரியிறப்ப நீரோ மன்ன பிடில் வாசிச்ச மாதிரி இங்க வந்து மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, தங்க இடம் இல்லாம, மாத்து உடை இல்லாம இங்க 2 மாவட்டத்திலையும் மக்கள் பெருசா பாதிக்கிற நேரத்தில் உதயநிதி போய் சிறுபிள்ளைத்தனமா இது போல எல்லாம் பேசிட்டு இல்லாம மத்திய நிதியமைச்சரிடம் சரியான முறையில் அணுகி இங்கே நிதி வேண்டும் என்று கேட்பதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு அமைச்சருக்கு அழகு என்று நினைக்கிறேன். பல பகுதிகளில் வந்து அகதிகள் போல வந்து விமானத்துல ஹெலிகாப்டர் மூலமா உணவு வழங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தமிழக அரசு இன்னும் உள்ள போய் எல்லாரையும் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. இல்ல, அது வந்து மழை வெள்ளத்தால வீடுகள்லாம் முழுகின்ற அளவுக்கு வயல்கள்லாம் மூழ்கி தண்ணீர் தேங்கி இருந்தப்ப ஹெலிகாப்டர்ல போய் உணவு கொடுப்பதுதான் ஒரே வழி. ஏன்னா உணவு சாப்பிட கூட வழி இல்லாம இருக்காங்க. இன்னும் அரசாங்கம், அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் விரைவாக அந்த பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். சரி.